திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட போலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. நம்ம நண்பர்களும் நாங்களும் வரேன் அப்படின்னாங்க. சரி வாங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போற வழி பூராமே ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில போய் நாங்க ரூம் போட்டு தங்கிட்டோம். காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட போலான்னு சொல்லிட்டு போய் 4 கிணறுல தீர்த்தமாடிட்டு ரூமுக்கு வந்து துணியெல்லாம் மாத்திட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். வழியில பெருசா கூட்டம் இல்ல. எனக்கு ஒரு நம்பிக்கை. நேரத்தில போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு. ஏன்னா, இந்த கோயிலுக்கு நான் முதல் முறையா இப்ப தான் போறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்கலாம் 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி இன்னைக்கு கோயில்ல கூட்டமே இல்ல. நம்ம அந்த நேரம்லாம் நிக்க வேண்டாம். நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துரலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போனேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கட்டண தரிசனம்னு போட்டிருந்தது. ரூ. 100 குடுத்து டிக்கெட்ட வாங்கிட்டு அப்படியே உள்ள போனோம். அப்படியே முன்னாடி வந்து கூட்டம் பெருசா இல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. எங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் நிக்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவால்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. இருந்து முருகன பார்த்துட்டு தான் போணும்னு முடிவோட நின்னுட்டேங்க. அப்படியே காலையில சூரிய உதயத்த பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டுருந்தோம். அப்படியே இஞ்சி இஞ்சா நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இயற்கையோட சத்தம், கடல் அலையோட சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அரோகரா, அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் அப்பப்ப விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா, இவங்களுக்கு காலு, கை வலிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நமக்கு ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஒரு அரோகரா அப்படியே போட்டு சாமி கும்பிட்டு போயிட்டே இருந்தோம். அப்படியே காலை பொழுது விடிந்தது. அந்த நேரம் பார்த்து விநாயகர் வந்து ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்படியே இயற்கையான சவுண்டு, அந்த காகங்களோட சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு நிக்க நிக்க எனக்கு சின்ன சந்தேகம். ஏன்னா, எல்லா கோயிலுமே வந்து மலை மேல தான் இருக்கு. இந்த கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா, கடல் பக்கத்தில இருக்கே என்ன? அப்புட்ன்னு ஒரு சந்தேகம். ஏன்னா, முருகனோட 2ஆம் படை வீடு. சரி இதுக்குன்னு ஒரு சின்னதா வரலாறு இருக்கும்ல, அத பார்க்கலாம். அப்புட்ன்னு படிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. பழங்காலத்தில சூரபத்மன் என்னும் ஒரு அசுரன் முருகப்பெருமான் மீது போர் தொடுத்திருக்கிறான். முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தால அசுரனை வீழ்த்தி, பின் சூரபத்மனின் மகனான சண்முகனை வதம் செய்த இருக்காரு. இந்த நிகழ்வு வந்து திருச்செந்தூர் அந்த கடற்கரை தலத்திலே நடந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, அசுரனான சண்முகன வதம் செய்து, பிறகு முருகப்பெருமான் வந்து சண்முகன் மீது ஒரு குவளையை வைத்து, அவனுடைய வம்சாவளியினரின் தலையில் அக்குவளை படியும்படி ஆசீர்வதித்தார். இந்த குவளை திருச்செந்தூர் கோயிலின் தங்க கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து சூரசம்ஹாரம்னு வருஷம் வருஷம் நடக்குது ஐப்பசி மாசம். இந்த வரலாற வச்சு தான் சூரசம்ஹாரம் நடக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் வந்து எப்ப கட்டுனாங்க அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோயிலு. இந்த கோயிலோட உயரம்னு பார்த்தீங்கன்னா, 157 அடி உயரங்க. 9 அடுக்குகளை கொண்ட கோபுரம் இது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலா வந்து பார்க்கப்படுதுங்க. அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோயிலு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல நெறைய சிறப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அன்னதான ஏற்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போகலாம். இப்ப கடற்கரை பக்கத்திலேயே ரூமெல்லாம் கட்டி குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முருகன வழி விட்டுட்டு அரோகரா, அரோகரா அப்படின்ட்டு வந்துட்டோம்.